சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங்கே வந்து கோவிலுக்கு கிளம்பி போயாச்சு. அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி கிளம்புனது தான் குலதெய்வ கோவில் விசிட். ரொம்ப நாள் ஆச்சு, கார் ஒர்க் ஷாப்பில் நின்று இப்போ தான் ரெடி ஆகி வந்துச்சு. ஸோ அது குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். குலதெய்வம் கோவிலுங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைமாவது நம்ம அவங்கக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு நம்மளுடைய நிலைக்குறைகள்லாம் சொல்லி நம்ம சாமியை வழிபடுறது வர்றது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த சுவாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சதுக்கப்புறம் தான் எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிடணும். நம்ம வந்து குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியடையும் சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குலதெய்வம் கோவிலுக்கு காலையிலே கிளம்பி போயாச்சுங்க. தை மாதம் எப்போவுமே பொங்கல் வைக்கிறது வழக்கம். நியூ இயர் அன்னைக்கு போனப்போ கூட நான் பொங்கல் வைக்கலை, சும்மா தான் சாமி கும்பிட்டு வந்தேன். ஸோ அதனால் இப்போது வந்து பொங்கல் வைக்கலாம், காலும் வந்துடுச்சு, மனநிறைவோடு வந்து கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்புன இடம் தான் குலதெய்வம் கோவில். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வம் கோவில் போகிற வழியிலே நாங்கள் காலையில் டிஃபன் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே ஒரு பிளேஸில் நிறுத்தி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே தான் இந்த முடக்கத்தான் ப்ளஸ் வந்து தூதுவளை, இந்த நாய் உருவி செடிலாம் இருந்துச்சு. இந்த முடக்கத்தான் வந்து நம்ம முடக்குவாதம் வராமல் தடுக்கிறதுக்கும், இந்த முடக்கத்தான் வந்து கை கால் வலி இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து முடக்கத்தான் தோசை எடுத்துக்கிறது நம்ம ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோஸில் வந்து முடக்கத்தான் தோசை போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தூதுவளை வந்து ரொம்பவே அழகாக தழைஞ்சி போயிருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நாங்கள் கோவிலுக்கு போகிற வழிங்கிறதால எங்களால் பறிச்சுட்டு போக முடியல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது வெயிலில் வாடி வதங்கி போயிடும். அதனால் வீடியோஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலந்த மரம் இருக்கும். அந்த இலந்த மரம் வந்து கோவில் சுற்றி காம்பவுண்ட்ங்கிறதால உள்ளே யாருக்கும் அலௌட் இல்லைங்கிறதால அந்த இலந்த மரம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிறைய இலந்த பழம் வந்து கொட்டி கிடந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். என்ன இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்து கல்லுக்கு தண்ணிலாம் தெளித்து குங்குமம் வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லா குச்சியும் வந்து பச்சை குச்சியாக இருந்துச்சு. அதனால் காஞ்ச குச்சி மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவிலுக்குள்ளே நிறைய செடி மரங்கள் இருக்கிறதால அது காஞ்சி நிறைய செடி இருக்குது. அவங்க வந்து வெட்டி வெட்டி போடுறதால அது காஞ்சு போயிடும். நம்ம எப்போ போனாலுமே வந்து நமக்கு விறகு வந்து வெளியில் அலையவே தேவையில்லை. அந்த கோவில் காம்பவுண்ட்குள்ளேயே நிறைய விறகுகள் இருக்கிறதால நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து நம்ம எரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த பொங்கல் பானை காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, நான் அந்த சொம்பால் ஒரு சொம்பு பால் ஊற்றினேன். எப்பயுமே வந்து நம்ம பால் ஊற்றி செய்யும்போது சக்கரை பொங்கலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா, நமக்கு பால் பொங்கி வரும்போது ரொம்பவே அழகாக மனசுக்கு நிறைவாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்குங்கிறதால நாங்கள் பால் சேர்க்கறது வழக்கம். நான் வந்து பொங்கலில் பால் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த பால் வந்து பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கழனி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நம்ம ஊற்றுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குச்சி பற்ற வைக்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன குச்சியாக நம்ம வைக்கும்பொழுது சீக்கிரம் வந்து அடுப்பு பற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய குச்சி வச்சாலும் சீக்கிரம் எரிஞ்சிடும். பாப்பா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. இந்த கோவிலில் 2 இலந்த மரம் இருக்குங்க. அந்த இலந்த மரம்லாம் எப்போவுமே தை மாதம் வந்து ரொம்ப ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த மரத்தை சுற்றி நிறைய காய்கள் கொட்டியிருக்கும். நம்ம எப்போ போனாலும் அந்த பழங்களை பறித்து சாப்பிடாம வரமாட்டோம். நிறைய பழங்கள் இருக்குங்கிறதால பறிச்சிக்கலாம். இந்த கோவில் வந்து க்ளோஸில் இருக்கும். அதனால வெளியாட்கள் யாரும் உள்ளே வரமாட்டாங்கங்கிறதால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ளேஸும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்கிறதால நம்ம எப்போ வேணாலும் போய் அந்த இலந்த பழத்தை பறித்து எடுத்து சாப்பிடலாம். கோவில் வந்து ஒரு நேச்சுரலான ப்ளேஸ், சுற்றி வந்து இயற்கையான சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கிறதால நமக்கு வந்து நல்ல காற்று, ஒரு சுத்தமான காற்று கிடைக்கும். நிறைய டைம் வந்து பால் பொங்கி பொங்கி வெளியில் வந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. யாரெல்லாம் இப்படி குலதெய்வம் கோவிலில் போய் பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய டார்கெட் வந்து நான் ஒரு
1000 வியூஸாவது போகும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வியூஸ், 16 வியூஸ், 70 வியூஸ் இந்த மாதிரி தான் போகுது. அதனால நானும் தன்னம்பிக்கையோட நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் வந்து ரொம்ப போகாத காரணத்தால் நான் லாங் வீடியோ எடுக்கிறதே விட்டுட்டேன். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் வந்து இந்த வியூஸ் போகுங்கிற நம்பிக்கையோடு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் பார்க்குறேன். பொங்கலுக்கு ரைஸ் போடும்பொழுது பார்த்திங்கன்னா நானும் பாப்பா அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போட்டோம். பாப்பா வந்து அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, அதனால் பயந்துட்டு தூரத்துலேருந்து போட்டா. கொஞ்சமாக மட்டும் பாப்பாவை போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டாங்க. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது அம்மா. பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நாங்கள் பொங்கல் சாமிக்கு எப்பயுமே நமக்கு சாமிக்கு நிவேதனம் பண்ணுற சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது வந்து நம்ம எந்த ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் எனக்கு. நம்ம வந்து இப்போ புரட்டாசி தழுகைக்காகட்டும், சஷ்டி இந்த மாதிரி சதுர்த்தி இந்த மாதிரி எந்த விசேஷங்களுக்கு செஞ்சாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வீட்லேருந்தே டீலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டீ குடித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குச்சி வந்து வைக்கும் பொழுது நம்ம பொங்கல் பொங்கி வர வரைக்கும் தான் வந்து நம்ம நல்லா நிறைய குச்சி வைக்கணும். ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் சாதம் வந்து 95% வந்து 95% கூட இல்லைங்க, ஒரு 55% வந்து சாதம் வெந்த பிறகு நம்ம வந்து தீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சரிசி வந்து சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும். அதனால வந்து நம்ம கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நம்மளை வந்து அந்த இருக்கிற நெருப்புலேயே வந்து சாதமும் வெந்துடும். சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போன வெல்லம் வந்து நாட்டு வெல்லம், அதனால அந்த வெல்லம் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் அப்போ கூட நாங்கள் அந்த வெல்லத்தில் தான் வந்து பொங்கல் செஞ்சோம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் நாட்டு வெல்லம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பொங்கல் வந்து திரும்பவும் சாதம் ரைஸ் போட்டதுக்கப்புறமும் நல்லா பொங்கி வந்துச்சு. நிறைய டைம் வந்து பொங்கல் வந்து அந்த பானை ஃபுல்லாகவே சுற்றி பொங்கி வந்தது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து அங்கேயே பக்கத்தில் கல்லில் வச்சுட்டோம். சூடான பிறகு அப்படியே நுணுக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி போட முடியாது. அதனால் நெய் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறது தான் இதில் மெயினே. ஃப்ரை பண்ணுறதுக்கான பேன் எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அதனால் வந்து நாங்கள் அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் பொங்கல். பட் இறக்கி வச்ச பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொங்கல் வந்து இறுகி கெட்டியாயிடும். ஸோ அதனால் நாங்கள் பொங்கல் வந்து இப்படியே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்ப போகிற டைமில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாங்க வச்சு இலந்த மரத்தை இப்படி ஒரு ஆட்டினாங்க. அதில் இருக்க எல்லா பழமும் நிறைய கொட்டி போச்சு. அதுக்கு நமக்கு தேவையான எனக்கு வந்து ரொம்ப பழுத்து சாப்பிட்றத விட செங்காயாக இருக்கும் இல்லையா, அது சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் அந்த செங்காயாக இருக்கிறத மட்டும் தேடி தேடி பொறுக்கி எடுத்தேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பழம் சாப்பிட்றது அது என்னவோ எனக்கு இந்த புளியங்காய் இருக்கு இல்லையா, அந்த புளியங்காயிலையும் நீங்கள் செங்காயாக இருக்கிறத சாப்பிடுங்க. பழமும் இருக்காமல் காயும் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எந்த க்ரீன் சொல்கிறது, நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கிடையாது,
லைட் க்ரீனில் இருக்கும். அந்த புளியங்காய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கக்குள்ளலாம் அந்த புளியங்காய் வந்து எங்கள் காலேஜ்க்கு போகிற வழியில் நிறைய புளிய மரம் இருக்கும். அதை பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டே தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் புளியங்காய்ங்கிறது ஒரு நேச்சுரல் குளுக்கோஸும் கூட. நீங்கள் நார்மலாக வந்து புளியங்காய் சாப்பிட்டு பாருங்களேன், வாயில் வந்து நிறைய உமிழ்நீர் வந்து சுரக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நேச்சுரலான கிடைக்கிற பழங்கள்லாம் ரொம்பவே டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும் கூட. இதெல்லாம் ஒரு எந்த விதமான அதாவது கலப்படம் இல்லாத இயற்கையான முறையில் விளையக்கூடியது இந்த பழங்கள்லாம். இதெல்லாம் வந்து கோடைக்காலம், இந்த மாதிரி குளிர்காலம் இந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும். இந்த தை மாதம் தான் இந்த எலந்த பழம் கிடைக்கும். எலந்த பழம், சூரப்பழம் இதெல்லாம் இந்த டைமில் தான் கிடைக்கும். இந்த எலந்த பழம், சூரப்பழம், இளநீர், பனங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலப்படம் இல்லாத ஒன்று. அதுலேயும் கலப்படம் செய்வாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கலப்படம் இல்லாத பொருட்கள் நம்ம வில்லேஜ் சைடு போனால் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த சூரப்பழம், எலந்த பழம், ப்ளஸ் இந்த பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊர் சைடு போனாலே நிறைய பறித்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் சைடெல்லாம் விற்பாங்க. நம்ம பிரேக் டைம்லலாம் வாங்கி சாப்பிட்டது வழக்கம். யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்க? 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருக்கலாம். மாங்காய், நெல்லிக்காய், சால்ட்டும் சில்லியும் சேர்த்த நெல்லிக்காய், ப்ளஸ் எலந்த பழம், அப்புறம் மாங்காய் கீத்தா போட்டு அதில் சால்ட்டும் மிளகாத்தூளும் போட்டு தருவாங்க. அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். புளியங்காய் கூட கொடுப்பாங்க, கொடுக்காப்புளி இதெல்லாம் இருக்கும். இப்போவும் நீங்கள் ஸ்கூல் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் சைடும் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு எல்லா ஸ்கூல் சைட்லேயுமே இந்த எலந்த பழம் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்து செங்காய் தான் வந்து பார்த்து பார்த்து எடுத்துட்ருக்கேன். ரொம்ப நிறையாவே இருந்துச்சுங்க. பாப்பா வந்து புதுசாக இருக்குங்கிறதால அவளும் சேர்ந்து எங்கள் கூட வந்து எலந்த பழம்லாம் பொறுக்கிட்டு இருந்தா. நாங்கள் நிறைய பொறுக்கி வரக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் எலந்த பழத்தை. இதுக்கே இந்த வேலையெல்லாம் செய்கிறது நானும், பாப்பா, அப்பா மட்டும்தான். அம்மாலாம் திட்டிட்டு கிட்டே வரமாட்டாங்க. ஏதாவது எறும்பு இருக்கும், அது கடிச்சிடும், பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வரமாட்டாங்க. மேக்ஸிமம் அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. எங்கேயும் வெளியிலையும் அனுப்ப மாட்டாங்க. ப்ளஸ் ஏதாவது மரத்துக்கு செடிக்கிட்ட போகணுனாலே அங்கே ஏதாவது பூச்சி இருக்கும், இல்லை ஏதாவது விஷப்பூச்சிகள் இதுதான் என்ன கடிச்சதுன்னே தெரியாமல் பயப்படுவீங்க, நீங்களாம் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட வந்து கோவிலுக்கு வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு எங்களை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதையுமே கண்டுக்காமல் நானும், அப்பா, பாப்பா 3 பேரும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம், வரக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து வாடிட்டோம். வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. ஆனால் சாமி கும்பிட்டோங்கிற ஒரு திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டியர்ஸ். வர வழியில் ஒரே செம்பருத்தி செடியில் நிறைய செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு. சரி அவங்க வீட்டில் கேட்டுட்டு கொஞ்சோண்டு செம்பருத்தி பூ பறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டோம். ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி தழை கொஞ்சம் இல்லைங்க, அந்த செடியில் உள்ளது ஃபுல்லாகவே நாங்கள் பறிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹேர் ஆயில் எண்ணெய் காய்ச்சும் பொழுது அது தேவைப்படும். உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சுற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹேர் வந்து நான் கட் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு ஹேர் ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் ஹேர் ஆயில் மேக் பண்ணி தடவுறீங்க, உங்களுக்கு ஏன் முடி வளரலன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக அந்த ஹேர் கதை இன்னொன்று நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பறிச்சாங்க.